பாரு, எங்க இருக்க சிவகாமின்னு பாசமாவா பேச போறாரு? போன் எடுத்ததும் கண்டபடி கரிச்சு கொட்டுவாரு. நல்ல வேளை கால் கட் ஆயிடுச்சு. போனை பார்க்கல. போனை அங்க வச்சிருந்தா இங்க வச்சிருந்தேன்னு ஏதாவது கதை விட்டுக்கலாம். இப்ப யாரு? அவரேதான். எடுக்கலன்னா விட மாட்டாரே. எடுத்து தொலைப்போம். ஹலோ சிவகாமி, எங்க இருக்க நீ? வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களா வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம காலையிலே கார் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? அது கொஞ்சம் அவசர வேலையா வெளியில வந்திருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஏய், அப்படி என்ன ஒரு முக்கியமான வேலை உனக்கு? அவசியம் சொல்லணுமோ? இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காக வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி நடந்துக்காத. அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். இது நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதுல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. ஏங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கோவப்பட்டு இப்படி எகிரி குதிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ இந்த குடும்பத்துல பொறுப்பான ஒருத்தியா இருந்தா ஒண்ணு வீட்டுல இருந்திருக்கணும், இல்ல மண்டபத்துல போய் வேலையாவது பாத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா ஊர் சுத்திட்டு இருப்ப? இந்த மாதிரி அனன்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா நீ இப்படிதான் இருப்பியா? நீ எதுக்கு இப்படி பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்க? என்னங்க, என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன், அது ஒரு குத்தமா? எப்பவுமே சந்தேக பார்வையிலே பாத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நான் பண்ற நல்லது கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இங்க பாரு, இங்க வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அங்க வரும்போது நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது மண்டபத்துல இருக்கணும். இப்படி குத்தணும், வேற வேலை இல்ல. நீ வேலையெல்லாம் ஒன்னும் பார்க்க தேவையில்லை. சும்மா போய் மண்டபத்துல நில்லு, அது போதும். பத்மா கிட்ட என்ன சொல்லி அந்த கஸ்தூரிய வெளியில கொண்டு வரதுன்னு குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப இவரே ஒரு நல்ல ஐடியா போட்டு கொடுத்துட்டாரு. எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. பாப்போம். பாட்டி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? என்னாச்சு பாட்டி? வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும்போது யார் மனசும் புண்படாம எல்லாரையும் அனுசரிச்சு பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். உன் நிச்சயதார்த்தத்துல யாருக்கும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சந்திராவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் பாட்டி, இப்ப என்னாச்சு? இல்ல, உன் அம்மா 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை நாங்க அவங்கள எதையும் கலந்து செய்யலன்னு அவங்க வருத்தப்படுறாங்களோ என்னவோ தெரியல. பாட்டி, எங்க அம்மா அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல பாட்டி. யாரு மனசுல என்ன இருக்குன்னு வார்த்தையில தெரிஞ்சுக்கிறத விட அவங்க செயல் சரியா காட்டி கொடுத்துடும். அன்பரசி, அப்படியே அவங்க கோவமா இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணேன். அங்க உங்க அம்மா இல்லை. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வெளியூர் போயிட்டு தான் சொன்னாங்க. ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா தான் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல முன்னாடி நின்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நானும் சந்திராவும் இங்க நடக்கிற பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டான்னு தவிர்த்தோமே தவிர வேண்டான்னு ஒதுக்க நினைக்கல. ஆனா உங்க அம்மா அத தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஐயோ, பாட்டி அம்மா கோச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க போல இருக்கு. பாவம், அம்மா இங்க வந்தா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சுதான் ஒதுங்கி இருக்கு. இத நம்ம எப்படி பாட்டி கிட்ட சொல்றது? அன்பரசி, உனக்கும் எங்க மேல வருத்தம் எதுவும் இல்லையே? ஏன் கேக்குறேன்னா, சில நேரம் நாம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட வருத்தத்தை வெளிக்காட்டிக்க முடியாது.
என்ன பாட்டி இப்படி கேக்குறிய? எனக்கு இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க மேல வருத்தமோ கோவமோ வராது. அதே மாதிரி எங்க அம்மா உங்க மேலயும் சார் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. சொல்ல போனா என்னை விட உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாங்க பாட்டி. நீங்க தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. தோ அம்மா தான் கூப்பிடுறாங்க. அன்பரசி, நேத்து மேடம் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நான் அங்க இல்லைன்னதும் நான் ஏதோ மன வருத்தத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல. அன்பு, நான் ஏன் வரலன்னு உனக்கு தான் தெரியும்ல. சில நேரத்துல நாம நல்லதா நினைக்கிறது கூட நம்மள சேர்ந்தவங்களுக்கே தப்பா பட்டுடுது. இப்ப பாட்டியும் அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. தோ பக்கத்துல தான் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட பேசுமா. ஹலோ மேடம், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். ஆனா உங்க முன்னாடி வரத்துக்கு ஒரு சின்ன தயக்கம். அன்பரசி உங்க பேத்தியா நடிக்கிறா. இப்போ நான் அங்க வந்தா பாக்குறவங்க என்ன யாரு என்னன்னு கேட்டா என்னால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் ஆயிடும். அன்பரசி ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யற வேலை என்னால தடங்கலாயிட வேண்டாம் மேடம். அதனாலதான் மேடம் வரல. புரியுதும்மா. ஆனா என் மனசுக்கு அம்மாவையும் பொண்ணையும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்குமேன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. அத்தை, அன்பரசிய பெத்தவளா எனக்கு இருக்கிற அதே உரிமை அப்பாவா அவருக்கும் இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா உங்களுக்கும் இருக்கு. நீங்க முன்னாடி நின்னு நடத்தினா அது போதும் அத்தை. நான் அதை தள்ளி நின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு அது போதும் அத்தை, அதுவே போதும். நீங்க எதுக்கு மேடம் வருத்தப்படுறீங்க? நடிக்க வந்தவதானேன்னு சாதாரணமா நினைக்காம உங்க சொந்த பேத்தியாவே அன்பரசிக்கு எல்லாமே செய்றீங்க. இதை விட வேற என்ன மேடம் வேணும்? அன்பரசிக்கு உங்களை மாதிரியும் சார் மாதிரியும் ஒரு உறவு கிடைச்சத நான் பாக்கியமா நினைக்கிறேன். இப்பதாம்மா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க. நானும் சந்திராவும் உங்களை தனியா வந்து பாக்குறோம். அதோட எங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி நானே நிச்சயதார்த்தத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். என்ன மத்தவங்க பாக்கறத விட நீங்களும் அவரும் தான் அதை பார்க்க கூடாது. உங்க முன்னாடி நான் வந்து நின்னா என் பொண்ணுக்கு தான் ஆபத்து. என்ன அமைதியாட்டீங்க? மேடம், கண்டிப்பா வரேன் மேடம், கண்டிப்பா வரேன். சரிம்மா. இந்தா அன்பரசி, உங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுல இருந்த பாரம் மொத்தமா போயிடுச்சு. சரிம்மா, வீட்டு பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரிங்க பாட்டி. மல்லிகா, இன்னைக்கு நீங்க மதியத்துக்கு மட்டும் சமையல் செய்யுங்க. நைட்டு தான் நாம எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடுவோம்ல. சரிங்க மேடம். 1 மணி நேரமா இந்த ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுல தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுமா. மல்லிகா, நல்ல சூடா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறீங்களா? மேடம், நீங்க ஹால்ல போய் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. ஐயோ, காப்பி தூள் காலி ஆயிடுச்சே. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அந்த சிவகாமி பண்ண குழப்பத்துல காப்பி தூளை வாங்காம வந்துட்டேனே. மேடம் வேற தலைவலிக்குதுன்னு காஃபி போட்டு தர சொன்னாங்க. இப்ப போய் காஃபி பொடி இல்லைன்னு சொன்னா சங்கடப்படுவாங்க.
நாம வேகமா போய் பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்துருவோம். அன்பு, எங்க திடீர்னு ஆளே காணாம போயிட்ட? அதுவா, ஜானகி மேடம் கூப்பிட்டாங்க, அதான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். கீழே பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா கிளம்பி கீழே போகணும். அன்பு, இங்க நான் ஒரு பியூட்டிஷியன் இருக்கும்போது நீயே ரெடி ஆகுறியே. இன்னைக்கு நான் தான் உன்னை ரெடி பண்ணுவேன். அம்மா தாயே, ஆளை விடு. நீ கத்துக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வராங்க. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இருந்தா போதும். மத்த மேக்கப் எல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. அப்ப நான் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவறது உனக்கு பிடிக்கல அதானே? சரி விடு. அனன்யா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? ஹலோ, என்ன அனன்யா, எதுக்கு கால் பண்ண? என்னடி நீ கற்பனை பண்ணதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்க போதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கே. எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்த உனக்கு இவ்ளோ கிராண்டா என்கேஜ்மெண்டா, அதுவும் மண்டபத்துல? இங்க பாரு, உன்கிட்ட வெட்டியா பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எதுக்கு கால் பண்ணன்னு சொல்லு. ஓஹோஹோ, மேடம்க்கு என்கிட்ட பேச கூட டைம் இல்லல்ல? அவ்ளோ பிஸி. அது எப்படிடி ஏன் ஆளு விஸ்வாவை நீ தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஓஹோஹோ, நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? இப்போ நைட்டு உன்னை விஸ்வா தனியா கூட்டிட்டு போய் உன்கிட்ட பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்தாரு தெரியுமா? ஆமா, அதை ஏன் கேக்குற? இருடி, அவசரப்படாத, என்ன முழுசா சொல்ல விடு. நான் மார்னிங் தான் அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். உள்ள பார்த்தா ஒரு சாரி இருந்துச்சு. ஏய் அனன்யா, விளையாடாத. உன்கிட்ட எனக்கு என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? அந்த புடவைய பார்த்துட்டு மறந்து மொட்டை மாடியிலே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க நீ தேட போறியோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உனக்கு நான் கால் பண்ணி இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏய் அனன்யா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? அனன்யா, ஹலோ ஹலோ. என்னாச்சு அன்பு? அந்த அனன்யா மொட்டை மாடியில புடவை. புரியல. ஒருவேளை புடவை ஏதாவது பண்ணிருப்பாளோ? அன்பு,